SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. சர்வதேச அரசியலில் வல்லரசு நாடுகளான சீனாவும் அமெரிக்காவும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கின்றன. ஒருவரை ஒருவர் பகையாளியாகவும் போட்டியாளராகவும் கருதும் இந்த நாடுகளின் இரு அதிபர்களும் நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது முறை அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் சரமாரியாக வரி போட்டு நாடுகளை பந்தாடினார். சீனாவையும் அவர் வரியால் தண்டித்தார். பதிலுக்கு சீனாவும் அமெரிக்காவுக்கு சகட்டு மேனிக்கு வரி போட்டது. அமெரிக்காவுக்கு வழங்கி வந்த அரிய வகை கனிமத்தை உடனடியாக நிறுத்தியது. பின்னர் இரு நாட்டு குழுவும் மூன்றாவது நாட்டில் பேசி பஞ்சாயத்தை ஓரளவு தீர்த்து கொண்டன. இப்படி வர்த்தக போர், ஈரான் போர் என உலகம் அசாதாரண சூழலை எதிர்கொண்டிருக்கும் நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 9 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் சீனாவுக்கு திடீர் விசிட் அடித்திருக்கிறார். 3 நாள் பயணமாக சீனா சென்ற ட்ரம்புக்கு அந்த நாட்டின் தலைநகர் பீஜிங்கில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் உற்சாக வரவேற்பு அளித்தார். சீனா அமெரிக்கா பேச்சுவார்த்தை பீஜிங் பார்லிமெண்ட் கட்டிடத்தில் நடந்தது. தொழிலதிபர்கள், அதிகாரிகளுடன் வந்திருந்த ட்ரம்ப் சீன அதிபர் தலைமையிலான குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், மத்திய கிழக்கு போர், தைவான் விவகாரம், சர்வதேச அரசியல் தொடர்பாக விவாதித்தனர். தைவான் விவகாரம் பற்றி பேசும்போது ட்ரம்பை நேருக்கு நேர் மிரட்டினார் சீன அதிபர் ஜின்பிங். தைவான் விவகாரத்தில் தவறான முடிவு எடுத்தால் அமெரிக்கா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். தைவான் விவகாரம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதில் அமெரிக்காவின் தவறான முடிவுகள் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். சீனா அமெரிக்கா இடையே மிகப்பெரிய சண்டையை கொண்டு வந்துவிடும். இரு நாட்டின் உறவையும் மிகவும் அபாயகரமான அழிவு பாதையில் தள்ளிவிடும் என்று ட்ரம்ப் முகத்துக்கு நேராக எச்சரித்தார் ஜின்பிங். அதாவது தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்றும் அதில் மூன்றாம் நாட்டின் தலையீடுகளை சீனா விரும்பவில்லை என்றும் அதிபர் ஜின்பிங் கூறியிருக்கிறார். சீன ஊடகம் வெளியிட்டுள்ள இந்த தகவல் பற்றி ட்ரம்பிடம் கேட்டபோது அவர் பதில் சொல்ல மறுத்துவிட்டார். சீன அதிபருடனான பேச்சு சிறப்பாக இருந்தது என்று மட்டும் சொல்லிவிட்டு சீன சுற்றுப்பயணத்தை ட்ரம்ப் தொடர்கிறார். தைவான் விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்கா, சீனா இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. தீவு நாடான தைவானில் ஜனநாயக முறைப்படி மக்கள் தேர்வு செய்யும் அரசு ஆட்சி செய்கிறது. ஆனால் சீனாவோ தைவான் எங்களுக்கு தான் சொந்தம், அது எங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்கிறது. தைவானை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுக்கும் வேலைகளையும் செய்து வருகிறது. அதே நேரம் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க தைவானுக்கு பின்னால் இருந்து உதவுகிறது அமெரிக்கா. அந்த நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் அமெரிக்கா தான் சப்ளை செய்கிறது. இப்படி தைவானுக்கு அமெரிக்கா பக்கபலமாக இருப்பதை தான் ட்ரம்பிடம் நேருக்கு நேர் கண்டித்திருக்கிறார் ஜின்பிங்.